ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். ஜஸ்ட் பிரகாஷ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்றைக்கி நம்ம போட்ட கற்பனையான ஸ்டோரிக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு நபர் உண்மையாக நடந்த ஸ்டோரியை நான் எதிர்பார்க்கல. அந்த கதையை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தேனிக்கு அருகாமையில் நடந்த கதை தான் இது. அவரோட ஊர் பேரையோ அவரோட பேரையோ பயன்படுத்த வேணாம்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் ஒரு புனைப்பெயர்களை வச்சு சொல்லாம்ன்றேன். அவருடைய பேர் சங்கர். இந்த கதையை நம்ம சொன்ன பேர் சங்கர். அவங்க ஊரில் சங்கர் ஒரு 8வது 9வது படிச்சுக்கிருக்க வயசில் ஒரு 2000 நடந்த சம்பவம் இது. சங்கரோட ஃப்ரெண்டு நந்தினி, திவ்யா அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க. நந்தினின்றவங்க தான் அவங்க ஃப்ரெண்டு, திவ்யான்றதும் அக்கா. திவ்யாவுக்கு நடந்த கதையை தான் நம்மகிட்ட சங்கர் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ சின்ன பிள்ளையில் எல்லாருமே அப்போல்லாம் மொபைல் இல்லாத காலமில், அதனால் பக்கத்து தெருவில் போய் விளாண்டுட்டு வீட்டுக்கு வர இப்படி இருந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப ஜாலியாக ஒன்றும். அவங்க திவ்யாவோட அக்கா நந்தினி அவங்க ரொம்ப சுட்டித்தனத்துலேயும் அதிக சுட்டித்தனமாக இருந்திருக்காங்க. வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அப்படின்றப்ப அந்த காலகட்டத்துலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ என்ன நடந்ததுன்னா, நந்தினி அவங்க 10th படிச்சுக்கிருந்துருக்காங்க. வாழ்க்கையில் சிறப்பாக அவங்க வாழ்க்கையும் சரி, அவங்களுக்கு எல்லாருமே நல்லா போய்க்கிருந்துருக்கு. அப்போ அவங்களுக்கு சரியாக 10th படிக்கிறப்ப சரியாக படிப்பு வரல. படிப்பு வராத காரணத்தில் அவங்க வீட்லேயும் கொஞ்சம் மிரட்டியிருக்காங்க. மிரட்டவுமே இவங்க அதையும் கண்டுக்காமல் விளாண்டுருக்காங்க. விளாண்டுக்கிட்டு நந்தினி அவங்கள அந்த 10th படிக்கிற காலத்தில் என்னத்தை அந்த நேரத்தில் விளையாண்டுக்கிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நந்தினி வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரம்தான். அவங்க வாழ்க்கையில் ஒரு காதல் மலர்ந்துருக்கு. ஒருதலை பட்சமாக என்னன்னு தெரியல, அதை சங்கர் நம்மக்கிட்ட சொல்லலை. அந்த காதல்னால் வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனையாகி அவங்க அண்ணனும் சரி அவங்க அம்மாவும் சரி திட்டி, இனிமேல் நீ சரியாக படிக்க மாட்டேற, இப்படியே விளாண்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி திட்டிருக்காங்க. திட்டவுமே நந்தினி மனம் உடைஞ்சு வீட்டுக்கு மொட்டை மாடியில் போய், அப்போல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் மண்ணெண்ணெய் இருக்கும். கேஸ் அடுப்பு இருந்தாலுமே யாராவது ஸ்டவ் அடுப்பும் மண்ணெண்ணெய் அடுப்பும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம கவர்மெண்ட்லாம் மண்ணெண்ணெய் தருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த மண்ணெண்ணெய் எடுத்து தனக்குத்தானே கொளுத்திட்டு, மணி கரெக்டாக ஒரு 11 to 12 இருக்குமா, மனசு உடஞ்சி தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு மாடியிலிருந்து அப்படி அந்த மாடி கிரவுண்டு பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக வீடு கட்டியிருப்பாங்களாம். அந்த மாடியில் ஒரு 4 ரவுண்டு அடித்து படியில் இறங்கி கீழே மறுபடியும் அவங்களோட உடம்பு எரிச்சல் தாங்க முடியாமல் வீட்டுக்குள்ளே போய் அங்கேயே மயங்கி விழுந்திருக்காங்க. அவங்கள மருத்துவமனை எடுத்துகிட்டு கொண்டு போனால் அவங்கள காப்பாற்ற முடியல, அவங்க உயிர் பிரிஞ்சது. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விளையாடுறவங்களுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி யாருமே அங்கே விளையாட போகல. அப்போ தான் அவங்க மாடியில் குடியிருக்கப்போ அந்த 3 வீடு இருக்குது. இவங்க கீழே ஓனர், நந்தினி ஓனரோட மகன், அவங்க தான் இறந்தது. அதுக்கு மேலே 2 மாடியில் வாடகைக்கு இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தனால அந்த மாடியில் இருக்கவங்க 2 பேருமே அந்த மாதமே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இவங்க ஒரு 3 மாதம் கழித்து நந்தினியோட இழப்பை தாங்க முடியாமல் இருந்திருக்காங்க. 3 மாதம் கழித்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. அப்போ அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு போயிருக்காங்க. இயல்புக்கு போகவும் சங்கருக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா சங்கரும் திவ்யாவும் ஒன்றா படித்தவங்க. திவ்யாவோட அக்கா தான் நந்தினி. அதனால் சங்கருக்கு ஒரு வருத்தம், திவ்யாட்ட நம்ம எப்படி ஆறுதல் சொல்கிறது அப்படின்ட்டு. இப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ போய் அந்த வீட்டுக்கு 2 பேர் குடி வராங்க. மாடி வீடுக்கு அவங்க மாடியில் தான் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. அதனால் அதுக்கு கீழே குடியிருக்கவங்க தாத்தா, 2 பேரங்க, ஒரு குடும்பம் குடியிருந்திருக்காங்க. தாத்தா, 2 பேரங்க, அவங்க அம்மா அப்பா குடியிருந்திருக்காங்க. அந்த தாத்தா சிவசங்கர்,
இந்த பையனோட பேர் சரண். சிவசங்கரும் சரணும் ரொம்ப க்ளோஸ். தாத்தாவும் பேரும் அப்படி இருப்பாங்க. தாத்தா கூட தான் எப்பயுமே இருப்பார். அதனால் அந்த வீட்டுக்கு வந்து நல்ல அவங்களுக்கு வீடும் பிடிச்சனால அங்கே சூப்பராக இருந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு மாடியில் போய் படுத்துருந்துருக்காங்க சிவசங்கரும் சரணும். அவரோட இன்னொரு பேரன் அவங்க அம்மாவை விட்டு வரமாட்டார். அதனால் கீழே அவங்க அம்மா அப்பா கூட இருந்திருக்கார். இவங்க மாடியில் போய் தூங்கியிருக்காங்க. மாடியில் இரவு 1 to 2 மணி இருக்கும். அவங்க தாத்தாவுக்கு ஒரு ஸ்மெல் வருது. அவர் தலைக்கு மேலே ஒரு ஸ்மெல் அடிக்குது. ஏதோ கருகின வாசனை. சிவசங்கருக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு. அந்த ஸ்மெல்லு போகவே இல்லை. சரி நம்ம பேரன் தூங்குறான்ட்டு அவரும் படுத்துருக்காரு. பின்னாடி ஏதோ நகர்ந்த மாதிரி ஒரு சத்தம். கருப்பாக அவருக்கு அன்னைக்கு முழுவதுமே தூக்கம் இல்லை. தான் பேரன் கூட படுத்தனால மறுநாள் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. என்ன இந்த வீட்டில் இருந்திருக்கேன்னு. ஏன்னா அவங்க சொல்லலை இந்த வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு. அவங்களும் விசாரிக்காமல் குடி வந்திருக்காங்க. மறுநாள் ஓடி இருக்கு. மறுநாளும் அந்த 2 பேருங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவங்க ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறப்ப மறுபடியும் அவங்க தாத்தா மாடிக்கு போயிருக்காரு. மாடிக்கு போய் அவங்க தாத்தாவுக்கு ஒரு எண்ணம், நேற்று இந்த மாதிரி இருந்துச்சு மறுபடியும் போகணுமான்னு. இருந்தாலும் அவர் சாமி கும்பிடுவார். அந்த சாமிக்கிட்ட இருந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து மாடிக்கு போயிட்டார். மாடிக்கு போய் தாத்தாவும் பேரனும் போய் சிவசங்கரும் சரணும் போய் படுத்துருக்காங்க. சரணுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கம் வரல. இந்த சரண்ன்ற பையன் எப்படி சங்கர் தெரியும்னா, அப்போ பழக்கம் உங்களுக்கு வளர்ந்துருக்கு. அந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்கான் அந்த பையன், ஜூனியர் சரணும். அப்போ சொல்லி தான் சங்கருக்கு தெரிய வரும். சரண்ன்றவர் படுத்திருக்காங்க அவங்க தாத்தாவும் சரணும். ஸோ அன்றைக்கு நைட்டு ஒரு இரவு 3 மணி இருக்கும். முதல் நாள் நைட்டு தூங்காதனால அவங்க தாத்தா எலுமிச்சம்பழம் படுத்தனால அவங்க தாத்தா நல்லா தூங்கிட்டார். சிவசங்கருக்கு 3 மணியை போல் பாத்ரூம் வருதுன்னு சொல்லி எந்திரிச்சிருக்காரு. தாத்தா எழுப்புனா தாத்தா எந்திரிக்கலை. அவர் போய் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு படுத்திருக்காரு. சிவசங்கரோட பேரன் சரணுக்கு தூக்கமே வரல. அப்படியே யோசிச்சுக்கிட்டு வானத்தை நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு எண்ணிக்கிட்டு, அப்போல்லாம் சின்ன பிள்ளைங்க நம்ம படுக்கிறப்ப என்ன பண்ணுவோம், நட்சத்திரத்தை எண்ணுவோம். 1 2 3 4 காய்ஸ். எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா மாடியில் படுக்கும்போது இந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கலாம் எண்ணிக்கிட்டே நீங்கள் தூங்கியிருக்கீங்களா? அப்படி தூங்கவும் தான் அவரும் சரண் எண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. மேலே எண்ணும் போது மறுபடியும் கருகின ஸ்மெல் அடிக்குது. யாருக்கு? அவங்க தாத்தாக்கு இல்லை, சரணுக்கு. என்ன ஒரு கருகினோட வருது, யாராவது வெளியே தான் எரிச்சிருப்பாங்க, இந்த நேரத்தில் என்னத்தடா இருக்கிறாங்கன்ட்டு எண்ணிக்கிட்டே கண்ணை அசர போகிறாரு. அவர் காதுகிட்ட வந்து, அதை தூக்கி போடு. கண்ணை அசந்த சரண் முழிச்சு தாத்தா அப்படின்றாரு. ஒன்றும் இல்லைப்பா, படுப்பா அப்படின்ட்டு அவங்க தாத்தா ரொம்ப டயர்டாக இருந்திருக்காரு, தூங்கிட்டாரு. சரணுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா அப்படின்ட்டு. அன்றைக்கி நைட்டு தூங்கவே இல்லை சரண். ஆனால் தன்னை அறியாமே தூங்குவாங்களே ஒரு 4 மணிக்கு மேலே, தன்னை அறியாமையே அவன் தாத்தாவை கட்டி பிடிச்சி தூங்கியிருக்காரு சரண். விடிஞ்சிருச்சு. மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு நடந்ததே யோசிச்சுக்கிட்டே இருந்தனால சரியாக படிக்க முடியல. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க தாத்தாட்ட இந்த மாதிரி சொல்லுவோமே, அவங்க தாத்தாவுக்கு மனசில் நறுக்குன்னு இருந்திருக்கு. ஆனால் அதை பேரன்கிட்ட சொல்லலை. சரிப்பா, இனிமேல் நம்ம மாடியில் போய் படுக்க வேணாம், ரூம்லேயே படுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. சரணும் சரின்னு சொல்கிறாரு. சிவசங்கரும் சரி அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டு அன்றைக்கி நைட்டு படுக்கிறாங்க. மாடியில் இரவு 2 மணி இருக்கும். மாடியில் டம்மு
மாடியில் டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்டிருக்கு அன்றைக்கி நைட்டு. சரண் அன்றைக்கி நைட்டு தூங்காதனால நல்லா தூங்கிட்டார். ஆனால் அவங்க தாத்தாவுக்கு தூக்கம் வரல, சத்தம் கேட்குது. அவங்க தாத்தாவுக்கு மட்டும் அன்றைக்கி அந்த சத்தம் கேட்கல, அவங்க சரணோட அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே அந்த சவுண்டு கேட்டிருக்கு. 2 பிள்ளைகளும் சின்ன பிள்ளைங்கனால அவங்க தூங்கிட்டாங்க. இது என்ன மாடியில் இப்படி சவுண்டாக இருக்கே அப்படின்னு அவங்க தாத்தாவுக்கு மேற்கொண்டு சந்தேகத்தை அதிகப்படுத்துது. மறுநாள் காலையில் விடிஞ்சிருது, பசங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அவங்க தாத்தாவுக்கு ஒரு சந்தேகம். இந்த மாதிரி வீட்டில் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி முதல் நாள் நைட்டு நாங்கள் அவங்க மகன்கிட்ட சொல்கிறாரு, இந்த முதல் நாள் நைட்டு நான் அங்கே படுத்தேன்ப்பா, இந்த மாதிரி ஸ்மெல்லு வந்துச்சு, ஏதோ ஒரு ஊரும் கிராஸ் பண்ணாமல் இருந்துச்சு. மறுநாளும் நம்ம பேரனுக்கு சரணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சிவசங்கர் மகன்கிட்ட சொல்கிறாரு. மகனுக்கு இனிமேல் மாடிக்கு போகாதீங்கப்பா, நேற்று நைட்டு எனக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு, சாமியை கும்பிட்டு நல்லா பக்கத்தில் இருக்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு சரியாயிரும்ப்பா அப்படின்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அன்றைக்கி இரவு படுத்திருக்காங்க. அவங்க மனைவிக்கிட்டேயும் ஏதோ சொல்லுவோமே, அவங்க மனைவி ரொம்ப பயப்படுறாங்க. என்னங்க இந்த வீடை எதுவும் விசாரிச்சிங்களா? விசாரிக்காமல் வீடு நல்லா இருக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு குடி வந்துட்டீங்க. அப்படிலாம் இல்லடி, எதுவும் நடந்திருக்காது அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் நான்லாம் வீடு பிடிக்கல. வீடு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, எதுக்கு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கணும் அப்படின்னு. வீடு நல்லாயிருக்கு, நல்ல ஏரியாவும் இருக்குது, பக்கத்துலேயே ஸ்கூல் வேறு. அங்கே நம்ம பிள்ளைகளாம் ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கு நாட்டுக்கு நடந்து வீட்டுக்கு வந்துடுங்க, பாதுகாப்பாக இருக்குது, அது எதுக்கு விசாரிக்கணும் தாண்டி விசாரிக்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு பயம். அன்றைக்கி இரவு அவங்க தாத்தா இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தனால அப்போ அன்றைக்கி இரவு எதுவுமே நடக்கலை, தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு மறுநாள் எல்லாருமே போயிட்டு வந்துட்டு கீழே அவங்க ஓனர்கிட்ட எல்லாம் பேசுகிறாங்க. அவங்களும் எதுவும் சொல்லலை இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு. தன்னோட மகளுக்கு இப்படி நடந்திருக்குன்னு அவங்க அப்போ தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளே 3 மாதம் டு 6 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். அதை அவங்ககிட்ட சொல்லி எதுக்கு அவங்கள பயமுறுத்துவானேன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, தன்னோட மகன் இறந்தது தெரியும், இந்த மாதிரி பயமுறுத்துதுன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் சொல்லிக்கல. அப்போ தான் சரண் அவங்க அம்மா பக்கத்து வீட்டில் பழகுறாங்க. பக்கத்து வீட்டில் பழகி நல்லா பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்தாலும் நல்லா பழகணுன்னே சாம்பார் கொடுக்க இந்த மாதிரி அப்போல்லாம் நிலாசோறு சாப்பிடுவாங்க. பக்கத்து வீட்டில் போய் நிலாசோறு, உங்கள் வீட்டில் சாப்பாடு கொஞ்சம் நம்ம வீட்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நிலாசோறு சாப்பிடுவாங்க. சரண் அந்த பசங்க பக்கத்து வீட்டில் போய் சாப்பிட்ருக்காங்க. அப்போது நம்ம சங்கரும் சாப்பிட்டுக்கிருக்காங்க. அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இங்கே நடந்தது உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு. ஏன் நடந்தது எதுவுமே தெரியலன்னா இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நைட்டு எங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படிச்சு. அப்படியா, நைட்டா, புதுசாக சொல்கிறீங்களே, ஆனால் ஏற்கனவே ஒன்று நடந்துச்சுங்க அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. கீழே ஓனர் அவங்க இந்த மாதிரி ஸ்கூலில் நல்லா படிக்காத காரணத்தினாலையும் காதல் பிரச்சனைனாலும் திட்டினனால மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்கவுமே இவங்களுக்கு பக்குன்னு ஆயிருக்கு. ஆஹா, நம்ம வீட்டுக்கார்ட்ட நேற்றே சொன்னோமே விசாரிச்சிக்கலாம் அப்படின்னதுக்கு நம்ம வீட்டுக்காரர் இதை அசால்ட்டாக சொல்லிட்டாருன்னு ஒரு மாதிரி பக்குன்னு இருந்திருக்கு. ஒருவேளை அதுக்கு இதுக்கு சம்மந்தமாக இருக்குமோ, இது நடந்திருக்குமோன்னு அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வருது. சரி, நீங்கள் இதை பற்றி வெளியே நீங்கள் கேட்டுக்காதீங்க, நான் சொன்னேன்னு பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. அன்றைக்கி இரவு அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க, சரண் அவங்க அப்பாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இந்த மாதிரி நீங்கள் விசாரிச்சிருக்கலாம்ல, விசாரிக்காமல் வீடு பிடிச்சிட்டிங்க, இந்த மாதிரி அவங்க மகன் இறந்துருச்சான், என்னடி சொல்கிற, இது தெரியாதே அப்படின்ட்டு. சரி விடு, ஏதோ ஒன்று, அப்படிலாம் ஒன்றும் இருக்காதடி, பார்த்துக்கலாம், பேசாமல் தூங்கிட்டு. அன்றைக்கி இரவு தூங்குகிறாங்க. இரவு 2:30 மணி அளவில் இருக்கும். கதவை யாரோ தட்டுற சவுண்டம், டக்கு 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 டக்குன்னு சவுண்டு கேட்குது. சரணவங்க அப்பாவுக்கும் கேட்குது,
அவங்க அம்மாவுக்கும் கேட்குது. இந்நேரம் யாருங்க இருக்காங்கன்ட்டு, இருடி நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அவங்க தாத்தா தூங்க வராமல் முழிச்சிருக்காரு. எங்கேப்பா போகிற அப்படின்னு. கதவு தட்டுற சட்டம் கேட்டுச்சுப்பா அப்படின்ட்டு. அப்போ அவங்க தாத்தாவுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கணுமே. என்னப்பா சொல்கிறீங்க? கதவு தட்டுற சத்தமா கேட்கலையே எனக்கு. இல்லைப்பா கேட்டுச்சுப்பா, அதான் திறக்கலாம் வந்திருக்கேன்ட்டு. அப்படியா, நானும் ஏதோ ஒரு ஞாபகத்தில் விட்டுட்டேன்ப்பா. நேற்று நைட்டு நடந்ததை பற்றி யோசிச்சுக்கிட்டு எனக்கும் தூக்கம் இல்லை, எனக்கு கேட்டிருக்குமே அப்படின்ட்டு அவங்க தாத்தாவுக்கு எதுவுமே கேட்கலன்றாரு. அவங்க தாத்தாவுக்கு போய் கதவை திறக்கிறேன்ப்பா நீ இருப்பான்ட்டு 2 பேருமே பக்கத்து கதவை போய் திறக்கிறாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் கதவை திறந்தால் ஒரு ஸ்மெல் வருது, மண்ணெண்ணெய் ஸ்மெல் கபீர்னு இருக்குது. அப்போ 2 பேர்த்துக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். டக்குன்னு கதவை போட்டுறாங்க. தம்பி ஏதோ சரியில்லைப்பா, சாமியை கும்பிட்டு சாம படுப்போம். படுக்கிறாங்க. அன்றைக்கி இரவு படுக்கிறாங்க. அப்போ சாமியை கும்பிட்டு படுக்கோமே, அவங்க தாத்தாவும் சரி, அவங்க அம்மா அப்பாவும் சரி, அவங்க மகனும் சரி தூங்கிடுறாங்க. அன்றைக்கி இரவு 3 மணி இருக்கும். 3 மணி இருக்கும். சரணுக்கு காது கிட்ட, டேய் மேலே வாடா, டேய் மேலே வாடா அப்படின்னு சரணுக்கு கேட்குது. டக்குன்னு தாத்தா அப்படின்னு அவங்க தாத்தா முடிச்சிட்றாரு. என்னப்பா அப்படின்னு. தாத்தா அந்த மாதிரி யாரும் என்னை கூப்பிட்றாங்க. பயப்படாதப்பா பயப்படாதப்பான்ட்டு குலதெய்வத்தோட எடுத்து அவருக்கு பூசி விட்டு அந்த ரூமுக்குள்ளே ஃபுல்லாக போட்டு பேசாமல் படுத்துட்றாங்க. இந்த மாதிரி வந்தனால அவங்களுக்கு தூக்கமே வரல. மறுநாள் அவங்க தாத்தா சொல்கிறாரு, தம்பி இந்த வீடை நம்ம காலி பண்ணி ஆகணும், இது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன அன்னைக்கு நைட்டு அவங்க தாத்தா தூங்கி எந்திரிக்கிறாரு. மறுநாள் இரவு அவங்க மறுநாள் காலையில் அவங்க தாத்தா இறந்துருக்காரு. எப்படி இருக்கும் பாருங்கள் மக்களே. காலி பண்ணும் சொன்ன அந்த இரவே அவர் இறந்துருக்கார். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இழப்பு தாங்க முடியாமல் அப்படி கடைசியில் அவங்க தாத்தாவை பண்ண வேண்டிய சடங்குகளை பண்ணி அடக்கம் பண்ணிடுறாங்க. அவங்க தாத்தா ஆனால் அன்றைக்கு இரவு அவங்க தாத்தாவுக்கு மனம் நெருடலாக தான் தூங்கியிருக்காரு. அன்றைய இரவே இறந்துடுறாரு. சீக்கிரமே நம்ம வீடு பண்ணி காலி பண்ணிட்டு போன்ற முடிவில் இருக்காங்க. ஆனால் அவங்க தாத்தா இறந்தனால அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்பணுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க. இப்படியே போய்க்கிருக்கப்ப சரண் அவங்க தாத்தா இழந்தனால சரணுக்கு ரொம்ப பாசமாக இருந்தவர். சரனால் தாங்கிக்க முடியல. நைட்டு அழுகிறாரு. எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்களுக்குமே ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. இந்த வீட்டுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு மறுநாள் இதை ஓனர்கிட்ட நம்ம இதை பற்றி பேசுவோம், இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லுவோம்னா, பட் அவங்க கேட்பாங்களா, அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நடந்தால் எங்களுக்கு நடக்கலைல்ல, எங்கள் மகளை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களா அப்படின்லாம் நினச்சிருவாங்க. அதனால் எதுவும் சொல்லாமல் 1 மாதம் கழித்து நம்ம வீடை காலி பண்ணிடணுன்ற முடிவுக்கு சிவசங்கர் குடும்பம் முடிவுக்கு வருது. ஏன்னா சிவசங்கர் இழப்புனால எப்படின்னு பாருங்கள். அப்போ அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருந்திருக்குல்ல. இப்படியே 2 நாள் போகுது. 2 நாள் போகிறப்ப சரண் அவங்க அம்மாக்கிட்டேயும், சரண் அவங்க அண்ணன் பேர் பிரவீன், இருவரும் 2 பேரும் பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவங்க அம்மா அப்பா தூங்க வைக்கிறாங்க. அன்றைக்கு இரவு நல்லா தூங்கிக்கிறப்ப கொலுசு சவுண்டு கேட்டிருக்கு. அவங்க அம்மாவுக்கு முழிச்சிருக்காங்க. முழிச்சு, ஏங்க ஏதோ சவுண்டு கேட்குதுங்கன்னு எனக்கும் கேட்குது, அமைதியாக படு அப்படின்ட்டுருக்காங்க. நம்ம கருப்பு சாமியை கும்பிட்டு கருப்பனை நினச்சி நம்ம அப்பா நம்ம கூடயே இருப்பார், அவர் நம்ம கூட சாமியாக தான் இருப்பார் நினச்சி நீ வேண்டிக்கிட்டு படுன்றப்ப, அப்போ ஜன்னல் ஓரமாக கதவு திறக்குது, டம்முன்னு அடைக்குது.
அவங்க சரண் அவங்க அம்மாவுக்கு ஜன்னல் ஓரமாக பார்த்தா கருகுன ஒரு உருவம் சிரித்த மாதிரியும் அப்படி நிற்கிறப்ப ஏங்கன்னு ஒரு சவுண்டு கத்துனோடனே டப்புன்னு கதவை உடச்சிருச்சு. இவங்க எல்லாமே முழிச்சிட்றாங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கணுமா? பாருங்கள் என்னமோ பண்ணுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயப்படாத நம்ம எல்லாம் எதுவும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போ சாமியை கும்பிட்டு, ஏன்னா சாமியும் கும்பிட முடியாது. அப்போ அவங்க தாத்தா இருந்தாலும் சாமியும் கும்பிட முடியாது. மனசனை நினச்சிக்கிட்டு, சிவசங்கரை நினச்சிக்கிட்டு, குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு இருக்கப்ப வெளியே ஒரு குதிரை சவுண்டு அவங்களுக்கு அப்படியே கேட்குது. இந்த ஜன்னல்கிட்ட இருந்த உருவமும் இல்லை, எதுவும் இல்லை. சாட்டையில் அடித்த மாதிரி ஒரு சத்தம். வெளியே ஒரு சத்தம் கேட்கவுமே சிவசங்கரோட மகன் சொல்கிறாரு, இது நம்ம குலதெய்வம் தான். நம்ம தாத்தா நம்ம குலதெய்வங்கிட்ட போய் சொல்லி வெளியே வர வச்சுருக்காரு. இனி நம்ம குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி நம்மக்கிட்ட சொல்கிறாரு. நீ நிம்மதியாப்பாடு, எதுவும் ஆகாதுன்னு சொன்னனால அங்கே நைட்டு நிம்மதியாக தூங்கிடுறாங்க. தூங்கி அங்கிட்டு ஒரு மறுநாள் 2 நாள்லேயே வீடை காலி பண்ணுறாங்க. சாங்கியம் சம்பிரதாயமாக நம்ம ஊரில் போய் வச்சுக்கலாம், இங்கே வேணாம்ட்டு ஓனர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு, இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்ட சாவியை கொடுத்துட்டு, ஓனர் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவங்க மகனால் தான் அவங்க எதுவும் சொல்லலை. வீடை காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓனருக்கு நடந்ததான் மிகப்பெரிய ஸ்டோரி. அதை நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். மக்களே, என்னோடய வாய்ஸ் நேரேஷனில் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஜஸ்ட் பிரகாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் என்னோடய வாய்ஸ் நேரேஷனில் முன்ன பின்ன கொடுத்துருந்தாலும் மக்களே, உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். என் உறவுகளாக நினச்சி நான் கேட்குறேன். இந்த உதவியை நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஹாரர் ஸ்டோரியை நான் என்னோடய வாய்ஸ் நேரேஷனில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். பார்ட் 2 வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்டில் நீங்கள் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.